ஒரு படம் ஹிட் ஆகணும்னா அந்த படத்துக்கான ஃபார்முலாவை கரெக்டாக போட்டாவே போதும். அதாவது அந்த படத்தில் சாங்ஸை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறதுலேருந்து, அந்த படத்தில் திரைக்கதையை விறுவிறுப்பாக எழுதுறதுலேருந்து, அந்த படத்தில் ஹீரோஸை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுற வரைக்கும் பண்ணாலே போதும். கண்டிப்பாக மினிமம் கேரண்டியாக அந்த படம் ஹிட் ஆகிடும். ஆனால் இந்த காலத்தில் படம் ஓடுதோ இல்லையோ பாட்டு ஓடுது. அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்களுடைய பாட்டை முதல்ல விட்டு படத்தோடைய ஹைப்பை கிளப்புறாங்க. அப்படி பாட்டாலே ஓடின படம் நிறைய படம் இருக்குது. ஏன் ஜெயிலர் படம் முதல்ல கூட காவாலா பாட்டால் தான் இந்த படம் ஓட போகுதுன்னு கூட சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இல்லைப்பா காவாலா பாட்டு சும்மா ட்ரெய்லர் தான், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணி மிக பெரும் சாதனையை பண்ணியிருந்தாங்க. அப்படி தான் இப்போ வேட்டையன் படத்துலையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பராக ஒரு பாட்டை எடுத்திருந்தார் நம்ம அனிருத். மனசில்லாயோன்னு பேர் வச்சு உண்மையிலே மக்களோட மனசை கவர்ந்துட்டார். அதைத் தொடர்ந்து இப்போ கூலி படத்துலையும் எந்த மாதிரி பாட்டு இருக்க போகுது என ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க. மேலும் முதல் சிங்கிள் பாடல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சிட்டுக்கு வைப். இந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் இடம் பிரிச்சிருக்கு. ஆனால் முழு பாட்டு இன்னுமே ரிலீஸ் பண்ணலை. ரிலீஸ் பண்ணாதான் நமக்கு தெரியும். இப்போ ஒரு லேட்டஸ்ட் தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம கூலி படத்தோட 2வது சிங்கிள் குறித்து வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் அண்மையில் வெளியாயிருந்த திரைப்படம் வேட்டையன். இந்த படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது. அதன் தொடர்ச்சியாக இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இருக்கிறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, சத்யராஜ், ஸ்ருதிகாசன் மற்றும் அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் கூட சூப்பர் ஸ்டார் நடிக்க போகிறதா அறிவிப்பும் வந்துடுச்சு. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய இந்த கூலி படத்துடைய செகண்ட் சிங்கிள் குறித்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. முதல் சிங்கிள் பாடல் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்க்க ரொம்பவே இளமையாக இருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இன்னும் எத்தனை படத்தில் வேணாலும் நடிப்பார் போல், அந்தளவுக்கு பக்காவாக சூப்பராக இருக்கார்ப்பா. அவரை திரையில் நாங்கள் பார்த்தாவே போதும், அதுவே பெரிய தரிசனமாக இருக்கும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அப்படி இருக்க லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டார், கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு சம்பவம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோடு காத்திருக்காங்க. மேலும் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை அண்மையில் தான் சுவிட்சர்லாந்தில் எடுத்து முடித்தாங்க. அது தொடர்ச்சியாக இப்போ தமிழ்நாட்டில் இந்த ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. மேலும் கொஞ்சம் ஓய்வுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறாராம். அதனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா நவம்பர் இல்லை டிசம்பர், அதாவது அநேகமாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மேலும் இந்த படத்துடைய 2வது பாடல் ஆகஸ்ட் 15க்கு ரிலீஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா மே 1க்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த பாடலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே தான் பாடியிருக்காராம். இந்த பாட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு செட் ஆகிற மாதிரி பக்காவாக வந்திருக்கான். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரொம்பவே எங்கே காமிச்சிருக்காங்களாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் இந்த பாட்டுக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.